இந்த
வருகிறது. முதல் பிரதியாக உபதேசம் கண்டவராகவும் இரண்டாவது போராட்டத்தை காமாட்சி மண்டலத்தில் கலாவதிக்கு மகனாக பிறந்து அங்கு சாகுபோதேசம் தன்னை சன்னியாசிகளை பரவலை செய்து அவர்கள் மூலம் பாரத தர்ம உபதேசத்தினை பெற்றதாகி மரணத்துக்கு பிறகு நற்றோலத்தை வராசத்தை அங்கே கேட்பவராக தரிசித்து பூர்வங்களை நீத்து மீண்டும் மூன்றாவதாக பிரபலங்களை பார்த்து பிறந்து அந்த மூலத்தை விட்டு பூவகத்தை குருதியில் வந்து சேர்ந்து என் காக வெற்றிதான் வேண்டுமையால் அந்த விநாயக மூர்த்தியை வழங்கியாக வேண்டும் அல்லது வழிகைக்கும் அன்னை வெற்றி திறந்தால் சொல்லிக்கும் வீரமும் நல்ல குணமதியுமா அந்த அருணை உலகத்திலே வெற்றிருக்கக்கூடிய அந்த கணவரியை கையாளர்கள் என்ற காரணத்தாலே அந்த வெற்றி விநாயகை அந்த வீர விநாயகை அந்த செல்வ கணவரியை வழங்கிவிட்டு பாவத்தை கவனிக்கும் நாராயணா. இன்று நாரதராக நடிக்கும் எனது ஆதியூர் நண்பருடைய மைத்துவரும் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவரை என் கூட பணிபுரிந்த நண்பருமான நவநீத கிருஷ்ணன் இன்று நாடக அமைப்பாளராக இருந்து இந்த நமது கிராமத்திற்கு நடித்தை கொடுப்பேன் என்று ஒரே கேள்விக்காக சொன்னதற்காக இன்று அவருக்கு நமது திம்மகுமார் சுவாமி பொங்கல் சார்பாக மாலை அணிவித்து பொன்னாடி கொண்டிருக்கிறது. அவருக்கு என்னுடைய குடும்பத்தார் சார்பாக கசடாவுக்கு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பூவை தலைவர் சார்பாக அவருக்கு 500 ரூபாய் நன்கொடையாக எனக்கு பொன்னாடி போட்டி புகழாரம் சுட்டிய மாபெரும் கிராமத்தார்களுக்கும் பெரியவர்களுக்கும் மற்றும் திம்மக்கம்மாள் பங்காளிகள் சார்பாக எனக்காக ரூபாய் 500 அன்பளி கொடுத்த அன்பு அண்ணா. நாங்கள் எல்லாம் ஒரு இடத்துல வேலை செஞ்சோம். ஆமா ஜிஆர்எஸ் பெரியாசத்துல மாதிரி பெரியாசத்துல எல்லாரும் எலக்ட்ரிசிட்டி பார்க்கறதா இருந்தா அப்படிப்பட்ட தன்மையில் அண்ணன் எனக்கு ரொம்ப பழக்கம். அன்பு அண்ணா அவர்களுக்கு எனது சார்பிலும் என்னை சார்பை சார்பாகவும் மனமான நன்றி 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 உறுத்தாக்கி கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்டவங்க ஏற்றமாக எப்படியெல்லாம் வாழ்ந்தவங்கன்னா
அற்புதமான பக்கமேளங்கள், அருமையான பக்கமேளங்கள், பக்கமேளங்கள் அமையணும். அதுக்கு மேல ஒளிபெருக்கி அற்புதமான முறையில் ஒளிபெருக்கி அமைந்து கொண்டிருக்கக்கூடிய அன்புள்ளதற்கு எனது சார்பில் சார் இசைக்கலைஞர்கள் சார் நன்றி நன்றி. இவர்தான் கூட விநாயகர் பெருமானை வழங்கி வரவேற்றிருந்தால் கூட அருள் இல்லாத உலகம் இல்லை, பொருள் இல்லாத உலகம் இல்லை. அருளும் பொருள் இல்லாத இந்த உலகத்துல இடமே இருக்காங்க. ஒன்னும் அருள் இருக்கணும், இல்ல பொருள் இருக்கணும். இந்த ரெண்டுமே இல்லாட்டி என்ன பண்ணணும்? ஏன்னா சொல்றீங்க, ஏன்னா ஒண்ணு அருள் இருக்கணும், இல்லாட்டி பொருள் இருக்கணும். இந்த ரெண்டு பேரும் உலகத்துல இடமே இருக்காங்க. காரணத்தினால அம்மா இந்த உலகையெல்லாம் ஆளுகின்றாய் ஆதி பராசக்தி அகிலாண்ட நாயகி மேரி பிரம்மாண்டியாக இருந்த மண்ணையும் இந்த மக்களை எல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றாலே அந்த காசியிலே காமாட்சியாக, காசியிலே விசாலாட்சியாக, மதுரையிலே மீனாட்சியாக இந்த மண்ணிலே வீட்டிலிருந்து இந்த மக்களையும் இந்த மண்ணையும் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய இந்த தாயை இந்த திம்மக்கம்மாள், இந்த திம்மக்கம்மாளையும் வணங்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய பணியை துவங்கணும் அப்படின்ற காரணத்தினால அவர்களோட தாயை வணங்கியே ஆக வேண்டும் என தாங்கள் தெரிந்து தெரியாமல் அறிந்தும் அறியாமல் செய்த பாவங்களையும் குற்றங்களை எல்லாம் காத்து வருகின்றாரே. அப்பேற்பட்ட தன்மையில் அந்த தாயை வணங்கிவிட்டு அந்த கலைப்பணிக்கு செல்கின்றேன். நாராயணா சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை, கண்களெங்கும் பார்வையின்றி பார்வையில்லை, ராகங்களின்றி சங்கீதமில்லை, சாவுதானா எல்லை இன்னாரமே தரிசகாரப்பட்டி கிராமத்திலே திருமக்கமலாலயத்தில் வண்ண வண்ண மலர்களாலே அபிஷேகமா எங்களுக்கு
பூங்கனும் மரபூங்கனும் நல்ல ஒரு கலைஞனாக இருந்தாலும் பேரும் புகழ் வாங்க முடியும். அதற்கு மேலாக அற்புதமான முறையில் ஒளிபெருக்கி அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு உள்ளவர்கள் ஒளிபெருக்கி தான் நம்மளுக்கு மூல காரணம். ஆமா இல்லையா? அப்படி இருந்தால்தான் பேரும் புகழ் வாங்க முடியும். என்ன ஒரு கஷ்டம் எவ்வளவோ பாருங்க, ஒரு கைதட்டு எவ்வளவு காசு கொடுத்தாலும் பிரயோஜனமே இல்லை. காலையில பொழுது போனா செலவாயிடும், அவ்வளவுதான். சங்கத்துக்கு போனா அப்படிலாம் இருக்கக்கூடிய வழியில இல்லையா? கவலை இருக்காங்க. அப்படிலாம் இருந்தாலும் கூட உலகத்துல எனது பாடலை பாராட்டி அன்புக்குரிய அன்பு உள்ளம் ஒரு நாடகத்திற்கு இப்படித்தான் ஒளிபெருக்கி அமைக்க வேண்டும் என்ற முறையில் சிறந்த ஒரு ஒளிபெருக்க வேண்டும் அன்பு உள்ளம் இந்த மண்ணை மைந்த சரஸ்வதி ஒளிபெருக்கி நிலையத்தாருக்கும் அதை கவனிக்கக்கூடிய ஆண்டு உள்ளதற்கும் அதற்கு உரிமையாளருக்கும் எனது சார்பிலும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் அற்புதமான இசைக்கலைஞர்களின் சார்பாகவும் மனமான நன்றி நன்றி நன்றியை கொடுத்தார்கள். பேச வேண்டும் ஒரு மனிதர்கள் கடைசியில கொண்டு போகிறது என்னதான் பொண்ணு செல்வம் பதவி எவ்வளவு சேர்த்து வச்சிருந்தாலும் மனிதன் இறுதியில கொண்டு போறது ஒரு ரெண்டே விஷயம் வந்தேன். ஒண்ணு பாவம், அவன் என்ன செய்யறோமோ அந்த பாவம். இன்னொரு புண்ணியம். ஒண்ணு பாவம் செஞ்சிருக்கணும், புண்ணியம் செஞ்சிருக்கணும். இதை ரெண்டத்தான் மனுஷன் கொண்டு போக முடியும். ஆமா, எவ்வளவுதான் கண்ணு கட்டினது கூட சொத்து சோழ வாங்கி வச்சிருந்தாலும் கூட வராது. கட்டிய மனைவி கூட வரமாட்டா, பெத்த பிள்ளை கூட வராது. உறவு 1000 பேர் இருப்பேன், ஒருத்தன் கூட வர மாட்டேன். யார் வருவா கூட? நம்மளுக்கு பின்னாடி நம்ம செஞ்ச பாவமும் புண்ணியமும் மட்டும்தே வருது உலகத்துல. அப்பேற்பட்ட இந்த உலகத்துல ஒரு மனிதர் வாழணும்னா அவசியம் என்ன தேவை? 3 தேவை.
இந்த மூணு இதை வச்சு இந்த மூணு வச்சுக்கணும். எந்த மூணு கேட்குறீங்க? இந்த தண்ணி கப்பு மூஞ்சில முடிச்சாங்க எவ்வளவு வாத்தியா இருந்தீங்க. பக்குவமான ஒரு பெட்டிக்காரரு, அற்புதமான முறையில பாடக்கூடியவரு, வரக்கூடிய கலைஞருக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்க வேண்டிய ஒரு பெட்டிக்காரரு, அவர் போயிட்டு என்ன மூணு தான் குரல் கேட்கிறாரு. இன்னைக்கு எதுக்கு பெருமை இருக்க வேண்டிய நீ கேட்ட மூணு பேர் ஓரத்தில் முதல் பெருமை. ஆமா காரணம் என்ன கேட்டீங்க? சிறப்பா சொல்றீங்க. நாங்க அந்த மூணை போட்டாலே நான் கடவுளே வாடாண்டா வருவாரு போடா போவாரு தெரியுமா? அப்படி உலகத்துல வாழ்க்கை இருக்கோம். உள்ள நிறைய பேருக்கு பாருங்க கடவுள் வாழ்ற உலகத்தையே கேட்ட இன்னும் உள்ளது. அம்மா எப்ப பார்த்தாலும் இந்த மூணுலதான் இருக்கேன். ஆமா ஆமா அதுக்காண்டி ஏன்னா ஊழல என்ன செஞ்சாரு நல்லா இருக்குல்ல. ஆக உள்ள உணவு முடிச்ச உடைய இருக்கு இருக்கட்டும். இந்த மூளை கொடுத்தது யாரு? உள்ள உணவு முடிச்ச உடை இருக்கு இருக்கணும். ஆக இந்த மூளை கொடுத்தது நம்மளுக்கு யாரு? விவசாயிகளுக்கு. விவசாயிகளை பத்தி யாராச்சும் நினைச்சு பார்க்கணுமா? ஒரு இடத்துல ஒரு தொழிற்பேட்டையில வேலை பார்க்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா அந்த தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய அத்தனை ஊழியர்கள் ஒண்ணு சேர்றாங்க. உண்மைதானே? போக்குவரத்து கழகத்தில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா போக்குவரத்து கழகமே இங்க ஒண்ணு சேருது. ஆமா ஒரு சின்ன ஒரு அதாவது ஒரு மதத்துக்காரங்களுக்கு ஒரு பிரச்சனை அந்த மதமே ஒண்ணுங்கிறது. ஒரு ஜாதியத்துக்கு ஒரு பிரச்சனைனா ஒரு ஜாதியமே ஒண்ணாகிறது. ஆமா இந்த உலகத்திற்கே உண்ண உணவு கொடுப்பவன் விவசாயி மட்டும்தான். விவசாயி ஒரு இல்லாட்டி இந்த உலகத்துல எவனால கஞ்சி குடிக்க முடியாது. என்னவே சொத்து சொல்றது ஒருவேளை கஞ்சி குடிக்காம போக முடியும். அப்பேற்பட்ட தன்மையில இன்னைக்கு எப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டீங்கன்னா காரணம் என்ன கேட்டீங்கன்னா விவசாய மக்களுடைய குடியுரிமை உயரணும் முதல்ல. ஆமா விவசாயி என்னைக்கு நல்ல தலையோடு நிற்கிறானோ அன்னைக்கு அந்த நாடு செழிக்கும். ஆனா இருக்கா இல்லையா? உழுதுமை கணக்கு பார்த்தா உலகத்துக்கு கூட மிஞ்சாதுன்னு சொல்லுவாங்க. உண்மைதாங்க. அம்மா நீங்க ஒரு மனுஷன் ஒரு சின்ன விஷயத்த சொல்லிக்கிறேன். சாதாரணமா ஒரு இடத்துல போய் அதாவது இந்த காவல் வேலை பார்க்கறாங்க. என்ன காவல்னா அந்த கடையில செக்யூரிட்டி வேலை பார்க்கறாங்கன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. இந்த செக்யூரிட்டி வேலை பார்க்கறாங்க பாத்தீங்களா? அவங்களுக்கு மாதம் எவ்வளவு தெரியுமா சம்பளம்? 12,000 இருந்து 13,000 வரைக்கும். சரி இந்த காவல் கேட்கறது. ஆமா மாசத்துக்கு 12,000. ஒரு சாதாரணமா சொல்லிட்டாலும் கூட சரி சரி. ஆனா ஒரு விவசாயி 6 மாசம் விவசாயம் பண்ணி பாடுபட்டாலும் அவருடைய விவசாயம் பண்ணக்கூடிய நிலம் அவருடைய நிலம். அவர் விருப்பப்பட்ட விதை விதைக்கிறாரு. விருப்பம் போல அதே போல விருப்பம் போல என்ன பண்றாரு? அவர் கேட்ட விதையை விதைக்கிறாரு. நீர் பாய்ச்சி கஷ்டப்பட்டு முழுது ஏர் பாய்ச்சி எவ்வளவு சேர்த்து பண்றாரு. ஆனா ஒரு விவசாயிக்கு 6 மாசம் வேலை பார்த்து கூலி எவ்வளவு தெரியுமா? எவ்வளவுயா? வெறும் 3000. இதை விட அவ்வளவு எங்கேயாச்சும் இருக்கா? எல்லாத்துக்குமே மேல இருக்கவே காரணம் என்ன கேட்டீங்கன்னா மேல இருக்கவே எப்படி நம்ம உழைக்கணும். உழைச்சு முடிச்சதுக்கு பின்னாடி அறுவடை பண்றோம். அறுவடைக்கு பின்னாடி என்ன வராங்க? இடைத்தரகர் வராங்க. இடைத்தரகர் மட்டும் இல்லைன்னா போதும். இந்த உலகத்துல எல்லாரும் நல்லா இருக்காங்க. எல்லாத்துலயும் இடைத்தரகர். பொண்ணு பார்க்கறது புறாதான் இடைத்தரகர் இருக்கான். ஆமா இடைத்தரகருங்க. அதாவது நீங்க ஒரு கடைக்கு ஒரு முதலாளியா இருப்பீங்க. நீங்க ஒரு கடைக்கு முதலாளியா இருப்பீங்க. நம்ம நாடகம் இருக்காங்கல்ல அந்த மாதிரி. ஆமா அவர் ஒரு முதலாளி, ஒரு கடைக்கு முதலாளி. இப்ப நான் விவசாயி. நான் விவசாயம் பண்ணிட்டு உனக்கு எனக்கு நேரடி தொடர்பு இருந்துச்சுன்னா நான் நல்லா இருப்பேன். இடையில முடியாது. அவர்கிட்ட இடைத்தரகர் உனக்கு எவ்வளவு வாங்கி தரணும்? நான் அங்க போய் மலிவா வாங்கி தரேன். விவசாயிக்கா அந்த மலிவா வாங்கி தரேன். எனக்கு எவ்வளவு கமிஷன் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஓட்ட வாங்கிக்குவாரு. அப்ப ஏன்ட்ட எழுதுறதுல அதுலயும் அவருக்கு கமிஷன் உண்டு. அப்ப 2 பேரும் நஷ்டம். நான் நஷ்டமா போயிருவேன். அவர் இடையில இருக்கவர் என்ன பண்ணுவாரு? இங்கிட்டு வாங்கிடுவாரு, அங்கிட்டு வாங்கிடுவாரு. ஒன்றை வாங்கிடுவாரு, ஏழை வாங்கிடுவாரு. நீ போட்ட முதல்ல எடுத்துருவ. நான் எந்த 10 பைசா கூட பேசணுமா போயிருவேன். கடை வாங்கணும். ஆமா விவசாய கடை தள்ளுபடி எவ்வளவு பிரச்சனை இருக்கு நீமாயா? விவசாயம் பண்றது பேசாம படுத்துக்கலாம். ஆனா அப்படிலாம் இருந்துட்டாலும் கூட விவசாயிகள் ஒவ்வொரு நாளும் அங்கிருந்து உழைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட விவசாய குடிமக்களுடைய வாழ்வாதாரம் உயர்ந்தே ஆரம்பிங்க. தன்மை இருக்கா இல்லையா? அம்மா ஏன்னா நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு சொன்னாங்க வள்ளுவர் பெருந்தகை சொன்னது. அவங்க உணவு இல்லாம ஒரு மனுஷன் இருக்க முடியுமா? முடியுமையா? ஒரு நாளைக்கு உன்னுடைய தொலைபேசியில காசு இல்லைன்னா உன்னால சும்மா இருக்க முடியுதா? முடியாது. அப்ப பாத்தீங்கன்னா அத்தியாவசியம். அதே போலதான் உணவு. உணவு கொடுத்தவங்க விவசாயி தானே. விட்ட நேரத்தில் எவ்வளவு ஒருத்தர் உதவுகிறாரோ அவன் அந்த மனிதனுக்கு கடவுளா
அந்த உயிருக்கு போராடணும் ஒரு பெரிய அத்தாலையும் உயிரை காப்பாற்றிட்டாரு மருத்துவர் இவர்தான் என் கடவுள்னு சொல்றான். உண்மைதானே? விட்ட நேரத்துல ரொம்ப கஷ்ட நேரத்துல ஒரு நண்பனாகப்பட்ட அவனுக்கு பணம் கொடுத்து வருவாங்கன்னா அவனுக்கு தான் தெரியும் நம்ம நண்பனோட உலகத்துல எவருமே கடவுள் இல்லைன்னு சொல்லுவான். அத்தியாவசிய தேவைக்கு அவங்களுடைய தேவைக்கு வாங்கக்கூடியவங்க நம்ம கடவுள்ன்றமே. ஒவ்வொரு நாளும் அனுதினமும் நம்மளுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்க விவசாயி அப்ப கடவுளை விட உயர்ந்தவன் தானே. உலகத்தில் கடவுளை விட உயர்ந்தவன் விவசாயி மட்டும்தானே. அப்பேற்பட்ட விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் எல்லாம் உயரணுன்ற காரணத்தினால அதே போலதான் சொல்றேன். கூலி வாழ்ந்தால் கோடி நன்மைனா ஒரு மனிதனாகப்பட்டவன் அந்த உலகத்துல இருந்து மண் உலகத்துல இருந்து அவனுடைய மறைவு காலத்துக்குள்ள 4 பேராச்சும் சம்பாதிக்கணுமா, 4 பேராச்சும் சம்பாதிக்கணுமா.
4 பேர் என்னையா எதுக்கு 4 பேருக்கு சம்பாதிக்கணும்? அவன் ஏற்கனவே சொந்தம் வந்து 1000 பேர் 2000 பேர்த்தோட சேர்ந்து வருவேன். அன்னை நம்பி மனைவியோட சொந்தக்கார மந்தக்காரி எத்தனை பேர் இருப்பேன். அப்படியெல்லாம் இருந்தாலும் ஒரு மனிதன் இந்த உலகத்துல 4 பேர்த்தாச்சும் சம்பாதிச்சு வச்சுட்டு போகலாம். ஆமா, என்ன பொண்ணு பொருள் இருந்தாலும் சரி, மாடி மனம் கோடி மனம் எவ்வளவு இருந்தாலும் சரி, ஒரு மனிதன் அவசியம் இந்த உலகத்துல 4 சேர்த்து வச்சுட்டு போகணும். 4 பேருக்கு. அப்ப எனக்கு ஒரு 4 பேர் வேணா நான் சொல்லுவேன், அற்புதமான திசைக்கலைஞர்கள் இப்படி இருக்காங்க, இந்த 4 பேர் எனக்கு வேணும்னு சொல்லலாம். ஆனா ஒரு மனிதன் 4 பேரையாச்சும் சம்பாதிக்கணுமா? கூடி வாழ்நாள் கோடி நன்மைக்கு காரணம் என்ன கேட்டீங்கன்னா, ஒரு மனிதன் இறந்து போகும் பொழுது 4 பேர் போகணுமா? 4 பேரை சம்பாதிச்சுக்கணும். என்ன சம்பாதிச்சுக்கணும்? 4 பேர் சேர்ந்து கோடி துணி கொண்டு வரதுக்காச்சும் 4 பேரை சம்பாதிக்கணுமா? கோடி துணியாச்சும் கொண்டு வரணுமா? ஒருத்தர் செமத்தில் எத்தனை பேர் வேணும்? இறந்துருக்கிறாங்க 4 பேர். அந்த 4 பேரையாச்சும் சம்பாதிச்சு வச்சுட்டு போகணுமா? இன்னைக்கு அதுக்கும் வாய்ப்பு இல்லை. நரமாலும் மீன் சுடுகாடு கொண்டு வந்துட்டாங்க. எவன் வீட்டு முன்னாடி அப்படியே உள்ளதையும் போட்டோன்னு ஒரு படி சாம்பல் வேலையை முடிச்சிருக்கேன். ஆமா, அதோட தன்மையை போயிட்டு இருக்கு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிசூடா மகனா இருந்தாலும் பிடி கடைசியில பிடி சாம்பல் இருந்தாலும் மிச்சம் பிடிக்கும். பாத்தீங்களா நம்ம எவ்வளவு பெரிய தன்மை இந்த மனிதன் கொடுத்திருக்கான். ஏன் சொல்றேன்னா, ஒரு நாடால கூடிய அரசன், அந்த அரசனுக்கு பாருங்க எவ்வளவுதான் பொண்ணு பொருள் வயலும் வைடூரியமும் அது அவமானம் நிறைய கொட்டி இருந்தாலும் கூட அவன் வாழ்க்கையில நிம்மதி இல்லையா? ஒரு மனுஷன் ஏழையா இருந்தா கூட கொஞ்சம் அன்றாட குடிக்கிற கஞ்சியை குடிச்சுட்டு நிம்மதியா இருந்தா போதும். அதான எல்லா அரசும் பண்ணுவோம். ஆனா இருந்தாலும் கூட ஒரு நாடால கூடிய அரசன் நம்மளோட சொத்து சுகம் பொண்ணு பொருள் வயலும் வைடூரியம் அவ்வளவு நிறந்து போயிருக்கு. ஆனா அவன் வாழ்க்கையில நிம்மதி இல்லை. நிம்மதி இல்லாத இந்த அரசனுக்கு பாருங்க ரொம்ப மனசு வருத்தம். மனசு வருத்தம் பற்றி என்ன பண்றாரு? இறைவனை வேண்டாரு. யார் அந்த அரசன்? நல்லா கேளியா? இந்த அரசன் இறைவனை வேண்டாரு. இறைவா, இந்த நாட்டுக்கே நான் அரசனா இருக்கேன், ஆனா என் வாழ்க்கையில நிம்மதி இல்லையே, எனக்கு நிம்மதி வேணும்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப இறைவன் வந்து காட்சி தராரு. பாப்பா, நாடாளக்கூடிய அரசு நீ என்னுடைய பக்தனும் கூட, பக்தனா இருந்தாலும் கூட உனக்கு என்னப்பா வாழ்க்கையில நிம்மதி இல்லைன்னு சொல்றீங்க, என்ன காரணம் சொல்லி கேட்க. ஆமா சாமி, எவ்வளவு பொண்ணு பொருள் இருந்தாலும் எனக்கு வாழ்க்கையில நிம்மதி இல்லாம போச்சு, நிம்மதியை போய் நான் எங்க தேடுவேன்னு சொல்லி கேட்டா. யாரு? அரசன். அப்ப இறைவன் சொன்னாரா, வேற ஒண்ணும் இல்ல, நிம்மதி எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம்னா நேரா போ, ரொம்ப தூரம் போயிட்டே இருக்கு, இதுல பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கு. தூரத்துல ஒரு சின்ன கிராமம் இருக்கும். அந்த கிராமத்துல ஒரு ஏழை விவசாயி உழவு பண்ணிக்கிட்டு இருக்கான், விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் போய் கேட்கலாம், நிம்மதி தான் எங்க அவன் சொல்லுவேன் அப்படின்றாரு. யார்? இறைவன் சொல்லிட்டாரு. அப்ப இறைவன் சொன்னதுக்காண்டி என்ன பண்றாரு? இந்த அரசனை நேரம் போய் அந்த விவசாயியை பார்க்கணும், நிம்மதினா என்னன்றதை தெரிஞ்சுக்கிறேன், நிம்மதி எங்க இருந்து வருதுன்றதை தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்றியா? நேரம் போய் அந்த அரசன் நேரம் போயிட்டே இருக்கும்போது வெகு தூரம் பயணம் போயிட்டாரு. பயணம் போயிட்டே இருக்கக்கூடிய வழியில பாருங்க ஒரு சின்ன அழகான கிராமம். அந்த கிராமத்துல ஒரு விவசாயி ஏறு பிடிச்சு உழவு ஓட்டிட்டு இருக்காரு. அவர் உழவு ஓட்டிட்டு இருக்கும் பொழுது இந்த அரசன் போய் பாக்குறேன். ஐயா வணக்கம், உங்களை பார்க்க வந்து அப்படின்னு சொன்னார் அரசு. அவங்களுடைய ஆலயெல்லாம் பார்த்துட்டு இந்த விவசாயி பார்த்துட்டு, என்னப்பா பெரிய இடத்துக்குள்ள மாதிரி இருக்கீங்க, யார் ஐயா நீங்கன்னு சொல்லி கேட்க. வேற ஒண்ணு பார்த்தா, நான் தான் அந்த நாட்டை ஆளக்கூடிய அரசு நீங்களா இதை பார்க்க வந்திருக்கீங்களே, ஏழை பயில பார்க்க வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்க. அப்பதான் அரசு என்னன்னா, ஏழையா இருந்தாலும் பரவாயில்ல, பணக்காரனா இருந்தாலும் பரவாயில்ல, முதல்ல என் மனசுல இருக்க சந்தேகத்துக்கு நீ விளக்கம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்ப விவசாயி சொன்னாரா, அரசு உங்களுக்கு அப்படி என்ன ஒரு பிரச்சனை, அதை தீர்க்கக்கூடிய அளவுக்கு நான் வல்லமையானா அப்படின்னு சொல்லிட்டு இந்த விவசாயி சொல்ல. இல்லப்பா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் இறைவன் கேட்டேன், நிம்மதி தான் அந்த வாழ்க்கையில எங்கடா இருக்கு நிம்மதி அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்ப இறைவன் சொன்னாரு, தூரத்துல ஒரு விவசாயி விவசாயம் பண்ணிட்டு இருக்கான், அவன் போய் கேளு, வாழ்க்கையில நிம்மதி தான் எங்க இருந்து கிடைக்குதுன்னு அவன் சொல்லுவான்னு சொல்லிட்டாரு. அதனாலதான் உடனே பார்க்க வந்தேன்னு சொல்ல. சரி பரவாயில்ல, பெரிய இடத்துக்குள்ள நம்ம வீடு தேடி விட்டாருன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அப்படி போய்கிட்டு இருக்க வழியில விசாரணை பண்ணிக்கிட்டே போறாரு, விசாரிச்சுக்கிட்டே போறாரு. பாப்பா என்ன தொழில் செய்யற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு விவசாயம் மட்டும்தான் என் வாழ்க்கை, இந்த உலகத்துல தொழில், எனக்கு விவசாயத்தை விட்டா வேற எதுவும் தெரியாது. எவ்வளவு சம்பாதிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க. ஒரு நாளைக்கு 4 காசு சம்பாதிக்கிறேன், ஒரு நாளைக்கு 4 காசு சம்பாதிக்கிறேன், அதை வச்சு நான் நிம்மதியா இருக்கேன்னு சொல்ல. அப்படியா, 4 காசு வச்சுட்டு என்ன நிம்மதியா இருக்க போற அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசு கேட்க. அந்த மாதிரி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. வீட்டுக்கு கூட்டிட்டு போற வழியில பாருங்க, வீட்டுக்கு முன்னாடி திண்ணை இருக்கு பாத்தீங்களா, அந்த திண்ணையில தாய் தகவல் உட்காந்துருந்தாங்க. அந்த விவசாயியோட அம்மாவும் அப்பா உட்காந்துருந்தாங்க. அந்த விவசாயியோட அம்மா அப்பாவையும் காட்டி, அரசே இவங்கதான் எங்க அம்மா அப்பா, இவங்கதான் என்னுடைய அம்மா அப்பா, இவங்களுக்கு நான் சம்பாதிக்கக்கூடிய 4 காசுல 1 காசை எங்க அம்மாவுக்கும் எங்க அப்பாவுக்கும் செலவு பண்றேன், அதுல எனக்கு ஒரு நிம்மதி, எனக்கு கடமையை சரியா செஞ்சுட்டு இருக்கேன், அதனால என் வாழ்க்கையில 1 ரூபா செலவழிக்கிறது எனக்கு ஒரு நிம்மதி இருக்கு அப்படின்னு சொல்லி முதல் விஷயத்தை முடிச்சான். சரி பரவாயில்ல. கொஞ்ச தூரம் உள்ள போனோன்னு சகோதரி, உடன் பிறந்த சகோதரி இருக்கா.
பாராட்டு வாங்குறது சாதாரண விஷயமே இல்லை. ஏன்னா நல்லா தெரியும் எனக்கு. என்ன நானும் பக்க மேலக்காரனா இருந்து வந்தவனே. அதனால பக்க மேல கலைஞர்கள்ட்ட சாதாரணப்பட்டவே கைதட்டு வாங்க முடியாது. இதான் கூட அற்புதமான முறையில் அருமையான முறையில் வாசிச்சாங்க. ஏன்னா 4 பேருக்குமே இதுல பங்கீடு உண்டு அப்படிங்கிற தன்மையில் அற்புதமான பக்க மேல கலைஞர்கள், அதற்கு மேலதான் அற்புதமான ஒளிபெருக்கி சரஸ்வதி ஒளிபெருக்கி நிலையத்தாக்கு அன்பு ரொம்ப நன்றிங்க. அருமையா இருக்குங்க. மைக் செட்டுன்னா போயிருக்கோமே சூப்பருங்க, பரவாயில்ல, அருமையான மைக் செட்டு. இருந்தாலும் கூட நின்று கொண்டிருக்கும் நிலத்தின் குளிர்ச்சியும் நீண்டு உயர்ந்த வெளிச்சங்களில் நினைக்கிறார்கள். 1000 படைத்த ஆதிசேரன் எடுத்துரைத்தாலும் மிகையாகாது. என வளர்ந்தாலும் வளர்ந்து சாதாரணப்பட்ட வளமா கூண்டுள்ள இடமெல்லாம் குமரத்தில் உள்ள நிறைந்த இடம். அப்பேற்பட்ட குறிஞ்சி, முல்லை, நெய்தல், பாலை சொல்லக்கூடிய 50 நிலங்களிலே யாம் வந்திருப்பதோ குறிஞ்சி கிழவன் எங்க ஐயா தங்க மேல குடிவந்த சிறப்பான இடத்தை பார்க்க ஏன் மனசு எப்படிதான் சொல்லுன்னா அந்த நதியோரத்துல அந்த நாடுகள் எல்லாம் மலைத்து நிறைந்த நாட்டியமாகக்கூடிய அற்புதமான இயற்கை காட்சியை பார்க்க
என் மனசு எப்படி சொல்லுதுன்னா சொல்ல கடலை கால்களை மொத்தமிடும் பொருட்களை சத்தமில்லாத முத்தங்களை சத்தமில்லாத முத்தங்களை கட்டுத்தந்தார் இந்த கண்ணியலை கடலை கால்களை பாட்டுத்தான் உள்ளத்தை மீட்டு நாளெல்லாம் பாடுதான் இன்பத்தை கொடுத்து நீ எனக்கு ஆசை பெருதப்பா நல்லா பாருங்க பாராட்டு. நான் நின்று பாடிட்டு இருக்கேன். நான் பாடின பாட்டுக்கு பின்னாடி வாங்கி பாடக்கூடிய வேலை உங்க வேலை. நான் பாடும்போது கூட உங்களை பாட சொல்லணும். நான் என்ன பரவாயில்லையா ஏயா அதாவது வெட்டிக்கால் பாடும்போது நான் பாடுறோம். நான் பாடிக்கும் போது அவர் என்ன பாடுறது? நான் பாடி விட்டேன்னா அதுல என்ன செய்யணும்? அவர் பின்னாடி பாடி பாடணும். பின்னாடி பாடி வரணும்னு சொன்னேன். சரி நான் பாடுறது ஏன் விருப்பங்க? என்ன மாமா மாமா இருக்கு? என்ன மாமா என்ன மாமா சும்மா ஏதாவது தேவையெல்லாம் பேசக்கூடாது. சம்மதம் பேசக்கூடாது. என்னைய மாமா உறவு எல்லாம் வீட்டுல நன்றி சொல்லணும். நீங்க பண்ணுவீங்க. ஆமா யாருக்கு போனா மொத்தத்தை வாசிக்கூடியவங்க யாரு கேட்டீங்கன்னா நன்றி பகவான் நன்றி தேவனார். ஆமா சிவபெருமான் மாமையா மரியாதை அவர் தப்பா கேட்கறீங்க. இன்னைக்கு முனிசை மாமா மாமான்னு சொல்லி அழுக விட்டுட்டு வந்துட்டேன். நாவல் பேசியிருக்கோம்ல, நாவல் பேசியிருக்காருல, அதனால தாய் வெக்காளியை கூப்பிடாரு. நல்லா 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 நீங்க பேசுறீங்க. இருந்தாலும் கூட போட்டியில் வந்து முன்னாடி சும்மா வருவாரு. மனதில் இருந்த நினைவுகள் அன்பே உந்தன் காதலைகள் நதிக்கரை ஓடும் அந்தி நேரம் என்று தேடி பாடினார் தமிழ் கீதம் பாடினார் ஒரு பூவை போலை கூடினார் சிந்து நதிக்கரை ஓடும் அந்தி நேரம் தேவதை போல் ஒரு பெண் இங்கு வந்தது தம்பி உன்னை நம்பி
இந்த மைத்துடன் கைத்தலம் பற்றிட வந்தது தம்பி தங்க கம்பி தேவதை போல் ஒரு பெண் இங்கு வந்தது தம்பி உன்னை நம்பி மாலை கருத்தை சொல்ல கருப்புயே கண்ணுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே போகும் என் ஜீவனே மாலை கருக்கை சோலை கருப்புயே சின்னஞ்சிறு வாரத்தில் எனக்கோ சித்திரம் தோன்றடி மெல்லுவதை போல் எதையோ பேசவும் தோணுதடி சில்லம்மா பேசவும் தோணுதடி ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ உன் பேரை சொல்லும் ரோசாப்பூ காற்றில் யாரும் தெரியாது உன் பாட்டு மட்டும் துணையாது ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ தினம் சிரிச்சு மயக்கி என் மனசை கெடுத்த சிறுக்கி கனவை தடுத்து நிறுத்தி இவ கணிஞ்சி வெடிச்ச பருத்தி எடுத்து பார்த்தா அதுக்கு கதையும் இல்லை இதுக்கு தடையும் இல்லை தினமும் சிரிச்சு மயக்கி என் மனசை கெடுத்த சிரிக்கி நீந்துகின்ற வெண்ணிலா நான் வரைந்த பாருங்கள் நீல மூத்த கண்ணிலா வராமறந்த என் என் மனச பறி கொடுத்து உன் மனசில் பிடிச்சே கட்டு தந்த வித்தை எல்லாம் கட்டுமா கண்ணே கண்ணே கட்டு தந்த வித்தை எல்லாம் கட்டுமா கண்ணே கண்ணே அது மீதும் அது மின்னல் தோறும் அங்கே ஒரே அழகிய முகம் காட்டி அது மீதும் அது மின்னல் தோறும் அங்கே அற்புதமான பாட்டு அருமையான பாட்டு காலம் நதியா
நன்றி அங்க பாட்டி கைது பெறும் அங்க உள்ளவர்களுக்கு எனது சார்பில் கலைஞர்கள் சிறப்பாக பண்ணாங்க. இப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த இடத்தை பார்க்கும் பொழுது இன்று என் கழகத்தில் ஏதாவது மனிதருக்குமா என்று எண்ணி பார்க்கும் பொழுது ஒரே நிசப்தமாக இருக்கின்றது. சத்தம் கேட்குமா என்று எண்ணி பார்க்கும் சத்தம் என்ன சோ ஆயிரம் சோ என்று மாறுகின்றார். ஏன் அதிகமாக என்ன இருக்கு? இரியா உனக்கு இன்னைக்கு பூராத்து எல்லாம் கவனிச்சுக்கோங்க, பூரா பலி வாங்குறீங்க இன்னைக்கு. பேசி ஜெயிச்சு பாருங்க இன்னைக்கு சாமி. இந்த இடத்துக்கு வர முடியுமா? அப்படியா? ஜாலி டைம். ஆமா, அடிக்க காலைல வந்து பேசிருக்கேன். அப்பப்பட்ட தன்மையில யாராக இருப்பார் மகன் என்று எண்ணி பார்க்கும்போது பாரதிய என்று கையிலே கமல் கொண்டு மகப்பெருமானின் பிரணவமந்திரத்தை முடித்துக் கொண்டிருக்கின்றாரே, அப்பேற்பட்ட அந்த சிறப்பான குரலோசைக்கு சொந்தக்காரி யாராக இருப்பார் என்று எண்ணி பார்க்கும்போது மண்மகளாக இருப்பார், இல்லை மயில் மகளாக இருப்பார்கள், இல்லை மாண்புகளை கிளியாகத்தான் இருப்பார்கள் என்று எண்ணி பார்க்கும்போது இப்பேற்பட்ட தன்மையில் அந்த பெண்மணியை பார்க்கும்போது Maduri Kirano Mahano Reku Gulu Nindano Maduri Kirano Mahano Reku Gulu Nindano Maduri Kirano Mahano Reku Gulu Nindano Ivalava Satrano Naradevano Naradevano Maduri Kirano Mahano Reku Gulu Nindano
ஒளிபெருக்கி அற்புதமான பக்கங்கள கலைஞர்கள் இருந்திருக்காலும் கூட அப்படி அந்த கீழத்தோட மாப்பிள பொண்ணுமணி அவர்கள் விருப்பத்துக்கு ஒரே ஒரு பாடல் மட்டும் எத்தனை வாரம் இருந்தாலும் கூட நான் காணும் சொல்வதிய மெல்லும் பசுவழியே என்னை தான் அன்னை போய் உன்னை காணவே வேண்டும் போதும் வாழ்க்கையில் யாரோ